We are from SNS காலேஜ். உங்களோட ஜூனியர் தான். எப்படி இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? எதனால இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்ட் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இன்ஜினியரிங்கா இல்லை மெடிக்கலா? ஸோ மெடிக்கல்னாலும் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். பேசிக்கலி எல்லாரும் மாதிரி தான் நீட்க்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் பயோமெடிக்கல் நீட். ஸோ எனக்கு வந்து லைக் ஹெல்த் கேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டாக்டரோ சம்திங் லைக் வி ஹாவ் டு கெட் இன் டு ஹெல்த் கேர் இன் சம் வே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. So I asked to many friends, like many friends, seniors. அதுக்கப்புறம் நெட்ல கோர்ஸஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் டு நோ கோர்ஸ் கால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஐ டிட் அ ரிசர்ச் ஆன் தட். எப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸோ வாட் ஆர் நாட் ரிலேட்டட் வில் பி லேர்னிங், அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இன் சம் வே வி கேன் கெட் இன் டு ஹெல்த் கேர் அப்படின்ற தாட் இருந்துச்சு. So I choose this course biomedical engineering. Okay, sir. Thank you. Next question. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எஸ்என்எஸ் காலேஜ்? காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து லைக் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இயர் என்டர் ஆகும்போது லைக் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ என்ஜினியரிங் நம்ம இன்ட்ரெஸ்டோடு வந்தோம் அப்படின்னா அதோட இதே வேற. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும் போது லைக் மெடிக்கல் டொமைனில் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் போது இன்ஜினியரிங் டொமைனில் வரும்போது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் உள்ள போயிட்டு ஸ்டாஃப்ஸ் என்கேஜ் பண்ற விதம், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ அதனால கோர்சஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இயர் வரும்போது வி ஆர் கெட்டிங் இன் டு த கோர் பயோமெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ். அதனால ஸோ நிறையா டெக்னிக்கலாக பயோமெடிக்கல் ரிலேட்டடாக டெக்னிக்கலாக நிறையா லேர்ன் பண்ணும்போது ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போச்சு. ஸோ அந்த ஜேர்னி புதுசாக லேர்ன் பண்ணுற ஜேர்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, முடிச்சுட்டு ஸ்டடீஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அந்த எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்லேயும் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெல்ப் நமக்கு ஸ்டாஃப் கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக எப்பவுமே விட மாட்டாங்க யாருமே. ஸோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட்டு. எப்பவுமே ஐடியலாக இருக்கக்கூடாது. நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நானும் அப்ரோச் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு அந்த பிளான் இருந்துச்சுன்னா அந்த ஜேர்னி, அந்த காலேஜ் லைஃப் ஜேர்னி நல்லாயிருக்கும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுனா இப்போ அடுத்தது என்ன இது பிடிக்கும்? ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஆக்சுவலாக 2 வேஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டான்செட், கேட் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்டை போனீங்க அப்படின்னா ஐஐடி ஐ மீன் இந்த மாதிரி மெயின் கேட்லேயே வந்துட்டு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் பிஎஸ்யூ ஜாப்ஸ் போகணுன்னாலும் கேட் படிக்கலாம். இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து ஐஐடிஸில் அந்த மாதிரி கொஞ்சம் ரெப்யூட்டடான காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா கேட் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டான்செட்டும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி 2 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே படிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஜிஆர்இ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஸோ இது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராடில் ட்ரை பண்ணலாம். அப்ராடில் வந்து கிளினிக்கல் இன்ஜினியரிங், நம்ம எப்படி இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோமோ அதே மாதிரி கிளினிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நம்ம பேச்சுலர்ஸில் பயோமெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் கேட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பேரலாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோட சிலபஸ் அந்த மாதிரி.
ஸோ எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட் டான்ஸுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி போகலாம். இல்லைன்னா நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஆர்இ எழுதி போகலாம். நான் வந்து ஆக்சுவலி கேட் ட்ரை பண்ணேன். ஸோ என்னால் கேட் குவாலிஃபை பண்ண முடியல, அதனால் டான்செட் எழுதுனேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் சப்போஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணீங்கன்னா யூனிவர்சிட்டிஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். லைக் நான் வந்து அமிர்தாவில் எம்டெக் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு தனியாக யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து ஒரு யூனிவர்சிட்டி இல்லைன்னா ஒரு எக்ஸாம்ஸ் எய்ம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி உள்ள போய் எப்படி படிக்கிறதுன்னு நான் சர்ச் பண்ணி படிங்க. இந்த மாதிரி இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னென்ன இருக்குங்க? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க கோர் புரியல, சாரி. அப்ராட் போய் படித்தோம்னா இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குங்க? அப்ராட்ல வந்து படிச்சுட்டு லைக் அங்கேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அங்கே முடிச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலி அப்ராட்ல வந்து என்னோட நாலேஜ்க்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி 5 years அங்கே கோர்ஸ் வந்து 2 years இருக்கும். அது போக எக்ஸ்டெண்டட் 3 years, மொத்தமாக 5 years அங்கே இருக்க மாதிரி நீங்கள் எஜுகேஷன் வீசா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த வீசா மூலமாக போனீங்கன்னா 2 years படித்து முடிச்சுட்டு 3 years நீங்கள் வந்து ஜாப் ட்ரை நீங்கள் ஜாப் பண்ணலாம் அங்கேயே. ஸோ அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஆக்சுவலாக நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 2 years கோர்ஸ் முடிச்சுட்டு 3 years நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. கோர்லேயே அக்கா, இப்போ பயோமெடிக்கலுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா? பயோமெடிக்கல் ஸ்கோப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பயோமெடிக்கல் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறையா வேஸில் போகலாம். ஒன்று வந்து சேல்ஸ் அந்த சைடு இருக்குது, இல்லைன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த சைடில் போகலாம். ஸோ நீங்கள் ஆர்என்டினா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறையா ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலே ஆர்என்டி கிடைக்கும்னா ஐ மீன் பை த லக் இஃப் யூ காட் இட், இட் இஸ் மோர் தேன் குட். ஸோ ஆர்என்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இட் இஸ் வெரி பெஸ்ட். நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம். சேல்ஸ் இஸ் ஆல்சோ இஸ் வெரி குட். நீங்கள் நிறையா அதுலேயும் நிறைய கற்றுக்கலாம். பீப்புள் யூ கேன் கோ சி இன் மெனி ஹாஸ்பிட்டல்ஸில் போகலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் போய் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. சேல்ஸ் போனீங்கன்னா, ஆர்என்டி போனீங்கன்னா டெக்னிக்கலாக நிறையா லேர்ன் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்னாலும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் திங்ஸும் உங்களுக்கு அதில் தெரியும் ஆர்என்டி போனீங்கன்னா. ஸோ இது வந்து பயோமெடிக்கல் கோரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் சேல்ஸ், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே நீங்கள் வந்து கோர் இல்லை அப்படின்னா ஐடி அந்த மாதிரி போனீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங்னாலே பேசிக்கலி எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். ஐடிக்கும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. நிறையா கம்பெனிஸ் அதுக்கும் எலிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஐடி போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, லைக் C++, அந்த மாதிரி லாங்குவேஜஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி சைட் போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த சைட் நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஜாப்ஸ்னு சர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரோல் எடுத்துட்டு அந்த ரோலில் என்னென்னலாம் அவங்க கேட்டிருக்காங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க போட்டிருக்காங்க. லைக் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸில் லிங்க்டின், மேபி நீங்கள் லிங்க்டின்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரோலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சில ப்ரீரெக்வசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். இப்போ இருந்தே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து அந்த சைட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறது போக இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஜாப் தேடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டொமைன் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான்.
நீங்க எங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஸ்கேன்ரே டெக்னாலஜிஸ் மைசூர்ல. ஓகேக்கா. மேபி இது கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கான்னு தெரியல. ஸோ நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஸ்கேன்ரே டெக்னாலஜிஸ் போட்டு. சரி ஓகேக்கா. அக்கா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படிக்கா இருக்கு? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான் சொன்ன மாதிரி தான். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுவே நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்க வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். எப்பவுமே நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம். ஆனா ஒர்க் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அதுவும் நம்ம லேர்ன் பண்ணிட்டே வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆக்சுவலா மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து யூஜி படிக்கிற வரைக்கும் ஹார்ட்வேர்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே ஹார்ட்வேர்ல தான் பண்ணேன். மாஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி ஃபுல்லா பைத்தான் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து C++ல ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்தப்போ மறுபடியும் அந்த லாங்குவேஜ் மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி அதுல வேற டொமைன். திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாமே வந்து குவாலிட்டி, ரெக்டிவிட்டி, டெஸ்ட் கேசஸ், அப்புறம் ரிலையபிலிட்டி அந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பார்ட். ஸோ எல்லா இடத்துலயும் வேற வேறையா இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணிட்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. Thank you Ka for your wonderful answers to us. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா நீங்க சொன்னதெல்லாம். தேங்க்யூ. எதனாலும் Thank you. மறுபடியும் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கூப்பிடுங்க. சரி ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.